வெல்கம் டு சந்துஸ் கிச்சன். இன்னைக்கு சுவையான டொமேட்டோ பாத் செய்ய போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, அரை எலுமிச்சப்பழம், புதினா, பட்டாணி, பொடை மிளகாய், தேவையான எண்ணெய். இப்போ மசாலா பொருட்களை பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்ருக்கேன். மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், ரெட் சில்லி பவுடர், உப்பு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக பட்டை, அன்னாச்சி பூ, லவங்கம், கொஞ்சம் சோம்பு, பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அடுத்ததா வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அடுத்ததான் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இதையும் நல்லா வதக்கிக்கங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம். அடுத்ததாக பொடை மிளகாவை சேர்த்துக்கிறோம். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த காயை நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லைங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ரைஸ்க்கு, அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக நறுக்கி வச்சிருக்க தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கங்க. நான் குருவாக நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ மஞ்சள் தூளை சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறோம். ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, இந்த மசாலாவை நம்ம நல்லா கலரிக்க போகிறோம். தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அடுத்ததாக பட்டாணியும் புதினா இலையும் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு எலுமிச்சைச்சாறு, இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம தண்ணியை சேர்த்துக்கிறோம். ஒரு கப் அளவு பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம 2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ 1:2 ப்ரொபோர்ஷனில் நம்ம தண்ணியை அளந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம கழுவி வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக கலரிக்கங்க. அரிசி உடையாதபடி லேசாக கிளக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஹை ஃப்ளேமில் அரிசி ஒன்றும் பாதியாக வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி ஒன்றும் பாதியாக வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. இப்போ சரியான அளவு தட்டை நம்ம மூடிடலாம். ஒரு ஹெவியான பொருளை தட்டுக்கு மேலே வச்சிடுங்க.
ஆவியை வெளியே வராதபடி தடுக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். இப்போ ரைஸ் எப்படி வெந்திருக்குன்னு நம்ம கிளறி பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லாவே வெந்து வந்திருக்கு. அதே மாதிரி கடாய் வந்து அடி பிடிக்கலைங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்கிற தொட்டு நீங்கள் வந்து ஹெவியான பாட்டம் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. அரிசியும் நல்லாவே வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம சுவையான டொமேட்டோ பாத் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.